பழனிமலை சித்தர்களால் 18 வகை மூலிகை மற்றும் கங்கை நீர் கொண்டு தயாரிக்கப்பட்டது. கிரியா விபூதி சோப். Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இவங்கெல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு ஹச் ராஜாவின் அதீத வேகம், மாநில தலைவருக்கு பயங்கர சோகம். ராஜ்யசபாவில் மிருகபலத்தில் பாஜக. வாரிசை களமிறக்கும் எடப்பாடி பழனிசாமி. தமிழக பாஜகவில் சலசலப்பும் பரபரப்பும் இருந்து கொண்டே இருக்கிறது. பாஜக தமிழிசை தனக்கு எந்தவித கட்சி பொறுப்பும் கொடுக்கப்படவில்லை என்கிற ஆதங்கத்தில் இருக்கிறார். அவருக்கு தென் சென்னை தொகுதிக்கான பொறுப்பையும் மாவட்டங்களுக்கான மேற்பார்வை பொறுப்பையும் தற்போது கொடுத்து அவரது ஆதங்கத்தை துடைத்திருக்கிறது பாஜக தலைமை. இதற்கிடையே தமிழக பாஜக கையில் எடுத்திருக்கும் உறுப்பினர் சேர்க்கையில் கொஞ்சமும் திருப்தி இல்லை என்று சொல்லியிருக்கிறாராம் அமித்ஷா. அதே போல பாஜக தொண்டர்கள் மத்தியிலும் தொய்வு ஏற்பட்டிருக்கிறதாம். இந்த சூழலில் அமர் பிரசாத் ரெட்டிக்கும் கார்த்திக் கோபிநாத்துக்கும் இடையே இளைஞரணி செயலாளர் யார் என்கிற யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறதாம். இந்த நிலையில் ஒன்றிய இணையமைச்சர் முருகனும் வானதி சீனிவாசனும் கட்சி அலுவலகமான கமலாலயத்துக்கே வருவதில்லை என்கிற புகாரும் எழுந்திருக்கிறது. இவற்றையெல்லாம் ஹெச் ராஜா தரப்பு எப்படி சரி செய்ய போகிறது என்கிறார்கள் பாஜக சீனியர்கள். லண்டன் சென்ற பாஜகவின் மாநில தலைவர் பாதியிலேயே தமிழகம் திரும்பிவிடலாமா என்கிற அளவுக்கு யோசித்து வருகிறாராம். தமிழக பாஜகவின் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கும் ஹெச் ராஜா மாநில தலைவர் இல்லை என்கிற குறையே தெரியாத அளவுக்கு வேகமாக அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். மாநில தலைவரின் சுயநல அரசியலால் கட்சியின் சீனியர்கள் தொடங்கி நீண்ட காலமாக இருக்கும் தொண்டர்கள் வரை பலரும் ஒதுங்கியே இருந்தனர். அவரால் ஓரங்கட்டப்பட்ட பலரும் தற்போது ராஜா பின்னால் அணிதிரள்கிறார்கள். மாநில தலைவருக்கு நேர்மாறாக ஹெச் ராஜாவை அப்பாயின்மெண்ட் இல்லாமலேயே பலரும் சந்தித்து வருகிறார்கள். வீட்டிலும் அலுவலகத்திலும் தன்னை சந்திக்க யார் வந்தாலும் அவர்களிடம் கட்சி பணிகள் குறித்து ராஜா விவாதிக்கிறார். அவர்கள் சொல்லும் பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்டு தீர்த்து வைக்கிறார். இப்படிப்பட்ட சூழலில் கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை பணிகள் தீவிரமாக நடந்து வரும் நிலையில் ஒதுங்கி இருக்கும் கட்சிக்காரர்களையும் கூட அழைத்து அவர்களின் உறுப்பினர் கார்டை புதுப்பிக்க செய்து வருகிறாராம் ராஜா. ராஜாவின் இந்த அதிரடி பாணியை அறிந்த மாநில தலைவர் லண்டன் படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு தமிழகத்துக்கு வந்துவிடலாமா என்று கூட யோசித்து வருகிறாராம். ராஜ்யசபாவில் பெரும்பான்மை பலம் பெற்றிருக்கும் பாஜக சிறுபான்மைக்கு எதிரான தனது அதிரடி மசோதாக்களை நிறைவேற்ற தயாராகி வருகிறது. டெல்லி ராஜ்யசபாவில் பாஜகவின் பலம் உயர்ந்துள்ளது. ராஜ்யசபாவில் மொத்தம் 234 இடங்கள் உள்ளன. இதில் பாஜகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் 113 இடங்களை பெற்றிருக்கின்றன. சமீபத்தில் புதிதாக 6 நியமன உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதன் மூலம் பாஜக கூட்டணியின் பலம் ராஜ்யசபாவில் 119 உயர்ந்திருக்கிறது. பெரும்பான்மைக்கு 117 இடங்கள் போதுமானது. தற்போது 2 எம்பிக்கள் பாஜகவிடம் கூடுதலாகவே இருக்கிறார்கள். இத்தனை நாளாய் ராஜ்யசபாவில் பெரும்பான்மை இல்லாமல் பல மசோதாக்களை பாஜக அரசு நிறைவேற்ற முடியாமல் திணறி வந்தது. வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவும் இதில் ஒன்று. தற்போது மெஜாரிட்டி கிடைத்திருப்பதால் அடுத்த கூட்டத்தொடரில் சிறுபான்மையினரான இஸ்லாமியர்கள் விரும்பாத இந்த சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்றுவதற்கு மோடி அரசு தயாராகி வருகிறதாம். இதேபோன்று மாநில அரசுகளுக்கும் சிறுபான்மையினருக்கும் எதிரான மசோதாக்களை எல்லாம் நிறைவேற்றலாம் என்கிற திட்டத்தில் இருக்கிறதாம் மோடியின் பாஜக அரசு. அதிமுகவில் தனது அரசியல் வாரிசை கொண்டு வரும் முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எடப்பாடி தனது அரசியல் வாரிசாக தனது மகன் மிதுனை அதிமுகவுக்குள் கொண்டு வரும் முயற்சியில் இருக்கிறார். தனக்கு பிறகு அதிமுகவின் பெரும் சொத்துகள் வேறு ஒருவர் கைக்கு போவதில் அவருக்கு விருப்பமில்லையாம். இந்த மிதுனும் டெல்லியில் இருக்கும் அரசியல் வியூக வகுப்பாளர் சுனிலும் ஒன்றாகவே இயங்கி வருகிறார்களாம். இந்த கூட்டணிதான் எடப்பாடியை இயக்குகிறது என்று சசிகலா குற்றம் சாட்ட ஆரம்பித்திருக்கிறார். வருகிற நவம்பருக்குள் தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என சசிகலா எடப்பாடிக்கு கெடு விதித்திருக்கிறாராம். அது நடக்காவிட்டால் அதிமுக சீனியர்கள் அனைவரோடும் சேர்ந்து எடப்பாடியை தூக்கி எறிவோம், அதிமுகவை கைப்பற்றுவோம் என்றும் சசிகலா தனக்கு நெருக்கமான வட்டாரங்களில் சூளுரைத்து வருகிறாராம். இதெல்லாம் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, கட்சி இப்போது முழுக்க முழுக்க என் கையில்தான் இருக்கிறது என்று
சொல்லிக் கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி மிதுனை தன் அரசியல் வாரிசாக கொண்டு வரும்போது அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு பிரளயமே வெடிக்கும் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.